சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். என்டிஏ கூட்டணியில அதிமுக 165 இடங்கள்ல போட்டியிட இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கிறது. பாஜகவுக்கு 31 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். இது தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. தமிழகத்திற்கான சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 23 நடைபெற இருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது இன்னுமே நிறைவு பெறாத ஒரு சூழல் என்பது இருந்து வருகிறது. இந்த நிலையில தான் நேற்றைய தினம் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி டெல்லி புறப்பட்டு சென்று டெல்லியில உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் பாமக அன்புமணி ராமதாஸ் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய டிடிவி தினகரன் ஆகியோரும் டெல்லி சென்று டெல்லியில உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனையில ஈடுபட இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணியில அடுத்த கட்டமாக அந்த தொகுதி பங்கீடு தொடர்பான உடன்பாடு எப்போது கையெழுத்தாக இருக்கிறது என்பது தொடர்பான கேள்விகள் என்பது எழுந்திருக்கிறது. மத்திய அமைச்சர் பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நாளை தினம் தமிழகம் வர இருக்கிறார். நாளை முதல் அந்த கூட்டணி தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாக தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதுல குறிப்பா எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள், யாரெல்லாம் கூட்டணியில இருக்கிறாங்க என்பது தொடர்பான தகவல்கள் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவை பொறுத்த மட்டில் 165 தொகுதிகள்ல இரட்டை இலை சின்னத்துல நேரடியாக களம் காண இருக்கிறது. இதுல கூடுதலாக புரட்சி பாரதம் கட்சி ஒரு இடம் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவர்களும் இரட்டை இலை சின்னத்துல களம் காண இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து பாஜக தரப்புல 31 இடங்கள் பாஜகவுக்கு ஒதுக்கீடு செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாம புதிய நீதி கட்சிக்கு 2 இடங்கள், ஐஜேகேக்கு 2 இடங்கள், ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு 1 இடம், பெருந்தலைவர் மக்கள் கட்சிக்கு 1 இடம், தமாமுகவுக்கு 2 இடம் மற்றும் புதிய தமிழகம் புதிதாக கூட்டணியில் இணைய இருப்பதாக சொல்லப்படுகிற அந்த புதிய தமிழகம் கட்சிக்கு 2 இடம் என மொத்தமாக 40 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தாமரை சின்னத்துல இந்த கட்சிகள் அனைத்தும் தாமரை சின்னத்துல போட்டியிட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 9 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கின்றன. அவர்கள் குக்கர் சின்னத்துல போட்டியிட இருக்கிறார்கள். இதே போல தமாக தனிச்சின்னத்தோடு 4 இடங்கள்ல போட்டியிட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து பாமக 17 இடங்கள்ல போட்டியிட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இப்படியாக 234 தொகுதிகளுக்கும் எப்படியாக அந்த கூட்டணி தொகுதி பங்கீடு இருக்க போகிறது என்பது தொடர்பான ஒரு உத்தேச பட்டியல் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. இதுல ஒரு சில தொகுதிகளை கூடுதலாக கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்வதிலேயோ அல்லது அதிமுகவை போட்டியிடுவது தொடர்பாகவோ அடுத்த கட்டமாக பேச்சுவார்த்தை என்பது இறுதி கட்டத்தை எட்டக்கூடிய பட்சத்தில் தொடர்ந்து அது தொடர்பான விவரங்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.